தமிழ் நெஞ்சங்களுக்கும் தல ரசிகர்களுக்கும் என் அன்பு வணக்கம். எத்தனை பேருடைய வாழ்த்துக்கள், எத்தனை பேர் ஆசீர்வாதம், எத்தனை பேர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க. தல ரசிகனாக இருப்பதே பெருமை. அந்த ரசிகனுக்கு இத்தனை ரசிகர்கள் ஆதரவு பெருமையிலும் பெருமை. இந்த வீடியோ என்னுடைய கடைசி பதிவு. வேதாளம் ரிலீஸ் ஆகி 5 மாதம் ஆகியிருந்தது. பாலகுமாரன் சார் எழுதிட்டுருக்காரு, விஷ்ணுவர்தன் பண்ண போகிறாரு, இல்லை சங்கர் சார் பண்ண போகிறாரு, இல்லை முருகதாஸ் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, அவர் தான் பண்ண போகிறாரு, இல்லை சிவா சார் தான் பண்ண போகிறாருன்னு ரூமர்ஸ் நிறையா வந்துட்டு இருந்தது. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தானே நம்ம நம்ப போகிறோம். தலை நிச்சயமாக கூப்பிடுவான்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருந்தது. மே மாதம் வந்தது. நமக்கு தெரிஞ்சவங்க பர்த்டே கூட மறந்துடுவோம், ஆனால் மே 1ஆம் தேதியை நம்ம மறக்க மாட்டோம். தலையோட வீட்டு வாசலில் நிறைய கூட்டம், ரசிகர்கள்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு தலையோட பழைய வீட்டை, சினிமாவில் ஜெயிக்கிறதுக்காக அவர் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது வாழ்ந்த வீட்டை பார்க்கணுன்னு ஆசை. 1995 ஒரு முறை நான் போயிருக்கேன். ராசி டைரக்டர் அதுவும் அந்த வீட்டில் தான் இருக்கார் அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தார். சரி, நாங்கள் போய் பைக்கை ரோட்டில் நிறுத்திட்டு ஃப்ளாட்டுக்குள்ளே போனேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 10ஆம் நம்பர் வீடு. தலை ஆக்சிடெண்ட் ஆகி 1 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்த வீடு. எப்படியாவது உள்ளார போய் பார்த்துடணுன்னு ஆசை. விட மாட்டாங்கன்னு தெரியும், முயற்சி பண்ணி பார்த்துருவோமேன்ட்டு பெல் அடித்தேன். ஒரு வயசான அம்மா தான் கதவு திறந்தாங்க. அம்மா, இன்றைக்கி அஜித் சார் பர்த்டே, ஒரே ஒரு நிமிஷம் ஊட்டிக்குள்ளே வந்து பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, என் மகனும் மருமகளும் வெளியூர் போயிருக்காங்க, என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க. நீங்கள் வேணால் நெக்ஸ்ட் வீக் வாங்க பார்க்கலான்னு. சரிங்க. ஆப்போசிட் வீட்டிலேருந்து ஒரு வயசான அம்மா கதவு திறந்து வெளியே வந்தாங்க. நல்லா தெரியுமே, பவித்ரா படத்துக்கு இந்த ஃப்ளாட்டில் நிறைய பேரை ப்ரீ ஷோக்கெலாம் கூப்பிட்டு போயிருக்காரு. மொட்டை மாடியில் அவர் பர்த்டே கேக்கெலாம் வெட்டி கொண்டாடி இருக்காரு, எங்களுக்கும் கொடுத்துருக்காரு அப்படின்னாங்க. கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. தலை கூட நான் இருந்த அனுபவத்தை நீங்கள் கேட்கும்போது எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருந்தது. திரும்ப கீழே இறங்கி வந்தேன். 15 அடி உயரத்தில் பால்கனி இருந்தது. நம்ம அவசரத்தில் எங்கேயாவது வெளியே கிளம்பும்போது பைக் சாவி மறந்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு கிளம்புவோம். தலை பைக்கிலே வாழ்ந்தவர். எத்தனை முறை பைக் சாவி மறந்துருப்பாரோ. அதுக்காக மேலே போய் எடுத்துகிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு குரல் கொடுத்தா போதும், யாராவது வந்து அந்த பால்கனியில் தான் தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நின்று தானே கேட்ச் பிடிச்சிருப்பாரு அப்படின்னு எல்லாம் யோசித்து பார்த்தேன். வருஷத்தில் ஒரு தடையாவது வண்டி பஞ்சராகி நின்றுருந்துருக்கோம். அப்போ இங்கே தான் எங்கேயாவது போய் பஞ்சர் ஒட்டியிருப்பாருன்ட்டு அந்த தெருவோட முனையில் லாஸ்ட்டில் திரும்பி பார்த்தா உமையவல் பஞ்சர் கடைன்னு ஒரு போர்டு போட்டிருந்தது. அங்கே போய் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்தேன். பஞ்சர் போட்டுக்கிறது மட்டும் இல்லைங்க, மெக்கானிக்கல் வேலையை இங்கே தான் பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பவித்ரா படத்துக்கு 13 டிக்கெட்டு எங்கள் ஓனர்கிட்ட கொடுத்து, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது கூட்டிகிட்டு போய் தேட்டரில் படம் பாருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. எங்கள் ஓனர் இப்போ இங்கே இல்லை, மதுரைக்கு போய் செட்டில் ஆகிட்டார் அப்படின்னாங்க. கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மதுரையில் ரசிகர்கள் எல்லாரும் ரத்த தானம் பண்ணாங்க, அன்னதானம் பண்ணாங்க. நாமளே தான் பண்ணணும் போல் இருந்தது. தலையோட அப்பா அம்மா பேரில் இங்கிட்டு இருக்கிற மோகினிமணி ட்ரஸ்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி என்னுடைய ஆர்கன்ஸ்லாம் டொனேட் பண்ணுங்க உங்களுக்கு ட்ரஸ்ட்டுக்கு அப்படின்னேன். இல்லைங்க, நாங்கள் அது பண்ணுறதில்ல, நான் வேணால் மோகன் ஃபவுண்டேஷன் சொல்லிவிடுறேன், அங்கே வேணால் போய் நீங்கள் கொடுங்கன்னாங்க. அவங்க சொன்ன இடத்துலேயே போய் என்னோடய கண், ஹார்ட்டு, லிவர், லங்ஸு, கிட்னி எல்லாமே டிக் அடித்து ரிஜிஸ்டர் பண்ணேன். டோனர் கார்டு கொடுத்தாங்க, வாங்கிட்டேன். வீட்டில் வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், ஏதாவதுன்னா அதான் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிடு அப்படின்னு. ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா. அப்புறம் ஒரு நாள் நான், என் ஒய்ஃபும் என் பொண்ணும் பெசனர் பீச்சுக்கு போயிருந்தோம். எனக்கு ஒரே பொண்ணு தான், 7th படிக்கிறா. மணலில் என் ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு நானும் என் பொண்ணும் தண்ணியில் போய் நின்றுட்டு இருந்தோம். அப்போ லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தா ஒரு முகம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. நேரில் பார்த்ததில்ல, எங்கேயோ ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இருந்தது. யாருன்னு யோசிச்சு பார்த்தா சிற்றரசு, தலையோட ஆஸ்தான ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். இப்போ விவேகம் படம் 2-3 ஸ்டில்லு கூட வெளில வந்திருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டில்லுக்கு சொந்தக்காரர் அவர் தான். அவர்கிட்ட போய் நம்ம தலைக்காக பண்ணி வச்ச வீடியோ கொடுக்கலாமான்னு தோணுச்சு. டாக்டரு, நான் உங்களை பற்றி பேசிட்டேன், கூப்பிட்டாருன்னா பேசுங்க அப்படின்ட்டாரு. ஆனால் வாட்ஸ்அப்பில் என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு. ஸ்டண்ட்டு சில்வா, நான் கொண்டு போய் காமிச்சிங்க, ஆல்ரெடி பார்த்துட்டேன்னு சொன்னார் அப்படின்னாரு. ஆனால் அதுக்கு முதல் நாள் வெங்கட் பிரபு சார் வீட்டுக்கு என் வீடியோ கொண்டு போயிருக்காரு. அதனால் என்னால் யூகிக்க முடியல
தலைக்கிட்ட போச்சா போகலையா அப்படின்னு. ஒருவேளை போகாமல் இருந்து சிஸ்டர்ஸ் கொண்டு போய் கொடுத்தாருன்னா ஓகே. ஒருவேளை பார்த்துருந்தாருன்னா தலை டென்ஷன் ஆகிட்டாருன்னா, நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டேன், திரும்ப பார்க்குறவங்களெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சா என்ன அர்த்தம்? எனக்கு எப்போ கூப்பிடணும்னு தெரியாதா? தலைக்கு கோபம் வராது, வந்துச்சுன்னா சும்மா அப்படி தான் வரும். அதனால் கொடுக்க வேண்டான்னு முடிவு பண்ணேன். என் ஒய்ஃபை கூப்பிட்டு அது யார் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, சிஸ்டர்ஸு தான். அவங்க ஒய்ஃப் பாருங்கள், அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க சினிமாவில் நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க, அவங்க ஒரு சிங்கர் அப்படின்னாங்க. ஓ அப்படியா, சரி நான் அவருக்கு முன்னால் கிராஸ் பண்ணி போகிறேன், அவர் என்னை பார்க்குறாரான்னு பார்த்து சொல்லு அப்படின்ட்டு நானும் என் பொண்ணும் சண்டே நல்ல கூட்டம் தண்ணியில் விளையாடிக்கிட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, நான் அவரை பார்க்காத மாதிரி அவர் என்ன பார்க்குற மாதிரி கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணேன். என்னம்மா அவர் என்னை பார்த்தாரா அப்படின்னு. இப்போ வரைக்கும் அவர் உங்களை தாங்க பார்த்துட்ருக்காரு அப்படின்னா. அப்படியா, சரி கட் பண்ணுன்னு சொல்லிட்டு திரும்ப தண்ணியிலே விளையாடிட்டு வந்துட்டு எதாச்சும் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு 2 பேரும் ஒரே நேரத்தில் ஸ்மைல் பண்ணோம். நானே போய் கை கொடுத்தேன். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஃபைன் அப்படின்னாரு. அஜித் சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நீங்கள்? நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். அப்படிங்களா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, ஃபேஸ் ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னாரு. அப்படிங்களா, தெரியல சார், எங்கேயாவது பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் நைஸ் டு மீட் யூ சார், விரைவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து ஜூன் மாதம் நினைக்கிறேன் லாஸ்ட்டில் சிவா சாரோட ட்விட்டர் பேஜ் போய் பார்த்தேன். ரசிகர்லாம் செம்ம சூடாக இருந்தாங்க. என்ன சார் இன்னுமா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறீங்க, எப்போ தான் ரெடி பண்ணுவீங்க? சும்மா ஸ்க்ரீன் பிளேலாம் அப்படி தான் இருக்கணும், இன்ட்ரடக்ஷன் சீன்லாம் சும்மா கிளியணும் அப்படி இப்படின்னு அவங்க ஆதங்கத்தை கொட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் எனக்கு சொல்கிற மாதிரி இருந்தது. 2 படம் ஹிட்டு கொடுத்த டேரக்டர் ஏன் சிவா தான் டேரக்டர்னு அனௌன்ஸ் பண்ணல தலை? அப்போ நிச்சயமாக நான் கூப்பிடுவாருன்னு தானே அர்த்தம். கூப்பிடுவார்னு ரொம்ப சந்தோஷமாக காத்துட்டு இருந்தேன். ஜூலை மாதம் 6ஆம் தேதி பூஜை போட்டாங்க. தலை 57 சிவா தான் பண்ணுறாரு, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஸ்டில்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் வந்திருந்தது. லட்சியம் ஒரு பக்கம் முடிஞ்சால் என்னை தொட்டுப்பாரு அப்படிங்குது. காலங்கள் ஒரு பக்கம் வேகமாக ஓடிட்டுருக்குது. நோக்கம் எதுவென்பதை தீர்மானி, அதுவே உன் இலக்கு என்பதை உறுதி செய். உன் எண்ணமும் செயலும் அதை நோக்கியே இருக்கட்டும். அந்த சமயத்தில் உன் மற்ற எண்ணங்கள் எல்லாம் தவிர்த்து விடு. உன்னுடைய நாடி நரம்பு மூளை இதயம் முழுக்க அதை ஒரு எண்ணத்தையே பரவ விடு. நண்பர்கள் யாரும் இல்லையே, உதவிக்கு யாரும் இல்லையே என்றெல்லாம் கவலைப்படாதே. முன்னேறிக்கொண்டே இரு, நம்பிக்கை விடாதே. நிச்சயமாக ஒரு நாள் உன் கனவு நிஜமாகும். இது சுவாமி விவேகானந்தர் சொன்னது. தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதான் கனவு. அந்த கனவு ஒரு நாள் நிஜமாகும்னு ஐயா அப்துல் கலாம் சொன்னது. இவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா என்ன? பார்த்துருவோம். இந்த பூமியில் தினம் தினம் லட்சக்கணக்கான உயிர்கள் போகுது. லட்சியத்துக்காக தான் ஒரு உயிர் போகட்டுமே. போன வருஷம் உயிரோடு இருந்த, நமக்கெல்லாம் சோறு போட்ட 150 விவசாயிகள் இன்னைக்கு இல்லை. அந்த உயிர்களை விட என் உயிர் ஒன்றும் சிறப்பு வாய்ந்தது கிடையாது. அஜித் சார், 3 வருஷமாக உங்களை சந்திக்கிறதுக்காக நான் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற நம்பிக்கையோட என் கடைசி மூச்சு நிற்கும் வரை என் முயற்சி தொடரும் சார். இப்போ நீங்கள் தொட்டிருக்கிற உயரம்தான் அதிகபட்ச இலக்குன்னு நினைக்காதீங்க சார். இதுக்கும் மேலே ஒரு உச்சம் இருக்குது சார், அதை நான் காட்டுறேன் சார். டைரக்டருங்க படம் பண்ணி தான் ரசிகர்கள் பார்த்துருக்காங்க. ஒரு ரசிகம் படம் பண்ணி இந்த உலகம் பார்க்கணும் சார். வரலாறுங்கிறது எல்லாரும் பயணித்த அதே பாதையில் பயணிக்கிறதால எழுதப்படுறது இல்லையே சார். காத்திருக்கேன் சார் உங்களுடைய அழைப்புக்காக.